ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6 ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துருக்கோம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழே குறிப்பிடப்பட்டுள்ள திருக்குறளின் பொருள் யாது? கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு பொன்னுடையவர் கல்லாதவர். இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்ணுடையர் என்பவர் கற்றோர், அதாவது கண்ணுடையவர்கள் யாருன்னா கல்வி கற்றோர் தான் கண்ணுடையவர்கள். கல்லாதவர்கள் அவங்க முகத்துல 2 கண்ணு இருந்தும் அது முகத்துல புண்ணு இருக்கிறதா அர்த்தம், அது கண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது கல்விதான் ஒருத்தவங்களுக்கு கண் போன்றது, முகத்துல இருக்கிற வெறும் பிசிக்கல் கண்ணுன்றது அது கண்ணு கிடையாது. கண்கள் இருந்தும் அவங்க கல்வி கற்காம இருந்தா அது வெறும் புண்ணு போலதான், மூஞ்சில இருக்க 2 புண்ணு மாதிரி தான், அதனால எந்த யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி வள்ளுவர் கடுமையா கல்லாதவர்களை பத்தி இதுல விமர்சிச்சு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கற்றவர்களுக்கே கண் உண்டு, படிக்காதவர்களுக்கு முகத்தில் 2 புண்கள் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அழிவிந்திரி அரைபோக தாகி வழிந்த வாங்கே நடுவாய் படாய். கீழே குறிப்பிட்டுள்ள திருக்குறள் பொறியாது. அழிவிந்திரி அரை போகா தாகி வழிவந்த வாங்கா நடுவே படையில நடுவே படை. அதாவது ஒரு படையோட சிறப்பு எப்படி இருக்கணும், ஒரு சிறந்த படை எப்படி இருக்கணும் என்று இந்த வள்ளுவர் இந்த குறள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிரிகளால் அழிக்கப்படாமலும் பகைவரால் சதி திட்டங்களுக்கு இரையாகாமலும் நீண்டகால பாரம்பரிய வீரத்தையும் கொண்டிருப்பதுதான் ஒரு படைன்னு வள்ளுவர் இந்த குறள்ல விளக்கி சொல்லியிருக்காரு. ஆன்சர் என்னன்னா ஒரு ராணுவம் சிதைவு முடியாது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் ஜோடிகளில் இது தவறானது. அகழ்வாராய்ச்சியிடம் மாவட்டம்: கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர், பல்லவு மேடு காஞ்சிபுரம், பூம்புகார் நாகப்பட்டினம், மாளிகை மேடு கடலூர். கங்கை கொண்ட சோழபுரம் இது தவறு. கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், தஞ்சாவூர் உள்ள அரியலூர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரபலமான பீங்கான் வகைகளில் கருப்பு மற்றும் சிவப்பு பாத்திரங்கள், கருப்பு பாலிஷ் செய்யப்பட்ட பாத்திரங்கள், சிவப்பு பாத்திரங்கள், ரவுலட் பாத்திரங்கள், சில அரட்டை துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தமிழ் பிராமிய ஓடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட கூட்டுகள்ல 2ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. கருப்பு சிவப்பு பாத்திரங்கள், கருப்பு பாலிஷ் பாத்திரங்கள், சிவப்பு பாத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது சரிதான். அங்க நிறைய மண்பாண்டங்கள் நிறைய கிடைச்சிருக்கும். அதுல சிலது கருப்பு சிவப்பு வகையை சேர்ந்தது. அதாவது அந்த கிட்டத்தட்ட 2300 வருடங்களுக்கு முன்பே தமிழர்கள் மண்ணை சுட்டு விதவிதமான பானைகள் செஞ்சு அந்த பானைகளை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரவுலட் பாத்திரங்கள்னா சுடப்பட்ட பாத்திரங்கள். அப்புறம் சில அரட்டை துண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அகழ்வாராய்ச்சியில சில தங்க நாணயம், தங்க ஆபரணங்கள் கிடைச்சிருக்கும். அப்புறம் குழந்தைகள் விளையாடுவதற்கான பகடைகள் சிலது கிடைச்சிருக்கும். அந்த காலத்திலே கேளிக்கைகளும் விளையாட்டும் இருந்திருக்கு அப்படின்றது இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கும். சில பானை ஓடுகள்ல தமிழ் பிராமி எழுத்துக்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 and 2 ரைட், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பூம்புகார் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது காவிரி நதியின் சங்கமத்தில் அமைந்துள்ளது. இது சங்ககால சேரர்களின் 2வது தலைநகரம். பூம்புகார் பற்றிய கூற்றுகள். பூம்புகார் காவேரி பூம்பட்டினம். பட்டினம்ன்றதுக்கு துறைமுக நகரத்தை தான் பட்டினன்ற மாதிரி சொல்லுவாங்க. சோழர்கள் காலத்துல துறைமுக நகரம். இது காவிரி நதி சங்கமத்தில். ஆமா, கரெக்ட். காவிரி நதி வங்காள விரிகுடாவோட கலக்கிற இடத்துலதான் அந்த பூம்புகார் நகரம் அமைஞ்சிருக்கும். இது சங்க காலத்தில் சேரர்களின் 2வது தலைநகரம். தவறு. இது சோழர்களின் 2வது தலைநகரம். அப்புறம் முக்கியமான
துறைமுகமும் கூட. காவிரி பூம்பட்டினம் வந்து சோழர்களோட துறைமுகம், முக்கியமான துறைமுகம். ஸோ அப்போ 1 சரி 2 தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராமசாமி நாயக்கர் 1925 சுயமரியாதை இயக்கத்தை கொஸ்டின் தப்பா இருக்கு. ராமசாமி நாயக்கர் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது நிறுவினார்? ஆப்ஷன் சி 1925 நிறுவியிருப்பார். 1925 தந்தை பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருந்திருப்பார். காங்கிரஸ்ல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கேட்டிருப்பாரு. அதாவது எல்லா காங்கிரஸ்ல வந்து பிராமணர்களோட ஆதிக்கம் அதிகமா இருந்திருக்கும். ஸோ அதனால வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும், அனைத்து சாதியினருக்கும் நம்மளுக்கு நம்ம கட்சியில வந்து அங்கீகாரம் பதவி எல்லாமே கொடுக்கணும்ன்றதுக்காக கேட்டிருப்பாரு. இது வந்து காங்கிரஸ் தலைமை வந்து மறுத்திருக்கும். அதனால 1925 காங்கிரஸ்ல இருந்து விலகி சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு. இது எதுக்குன்னா இதோட நோக்கம் என்னன்னா சாதியற்ற சமூகம், தீண்டாமை ஒழிப்பு, பெண்ணுரிமை, மூட நம்பிக்கையை ஒழிச்சு பகுத்தறிவை வளர்க்கணும். இதுதான் சுயமரியாதை இயக்கத்தோட முக்கியமான கொள்கைகளா இருந்துச்சு. ஸோ இந்த கருத்துக்கெல்லாம் சொல்றதுக்காக பரப்புவதற்காக 1925 குடியரசுன்ற இதழையும் தொடங்கியிருப்பாரு தந்தை பெரியார். நெக்ஸ்ட். பள்ளிகளில் இந்தி கட்டாய மொழியாக பயன்படுத்த ஆணை பிறப்பித்தவர் யார்? டி.எம். நாயர், எம்.ஜி. ராமச்சந்திரன், சி.என். அண்ணாதுரை, சி. ராஜகோபாலாச்சாரி. பள்ளிகளில் இந்திய கட்டாய மொழியாக ஆணை பிறப்பித்தவர் ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் டி சி. ராஜகோபாலாச்சாரி, அதாவது ராஜாஜி அவர்கள். 1937 ராஜாஜி சென்னை மாகாணத்தோட சிஎம் இருந்திருப்பாரு. அப்போது பள்ளிகளை வந்து ஹிந்தி கட்டாயமாக்கணும் அப்படின்ற மாதிரி ஜிஓ பாஸ் பண்ணியிருப்பாரு. ஹிந்தியை இம்போஸ் பண்ண ஜிஓ பாஸ் பண்ணியிருப்பாரு. இது வந்து தமிழக மக்களிடையே பெரும் கோபத்தையும் எதிர்ப்பையும் கிளப்பியிருக்கும். அது தந்தை பெரியாரும் மறைமலையாடிகளும் இதுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இதனால ஃபர்ஸ்ட் மொழிப்போர் வந்து தொடங்கியிருக்கும். 1937 தான் இந்தி ஒழிப்பு போராட்டம் வந்து தொடங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சட்டத்தினால தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல நிறைய போராட்டம் நடந்திருக்கும். ஸோ அதனால 1940 லார்ட் எர்ஸ்கின் அப்படின்ற பிரிட்டிஷ் ஆளுநர் வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டரை வந்து வித்ட்ரா பண்ணியிருப்பாரு. அதனால ஹிந்தி கட்டாயமாக்கப்படாதுன்ற மாதிரி உறுதியளிச்சிருப்பாரு. அதனால இந்த போராட்டம் வந்து கைவிடப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டமைப்பு கோயில் எது? பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர், கடற்கரை கோயில் மகாபலிபுரம், கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் மதுரை. எது பழமையான கட்டமைப்பு கோயில்? பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர், இல்ல கடற்கரை கோவில் மகாபலிபுரம். இதான் சரி. ஆப்ஷன் பி. இந்த கொடுக்கப்பட்ட 4 ஆன்சர்ல பழமையான கட்டமைப்பு கோயில் எதுனா மகாபலிபுரத்துல இருக்கிற கடற்கரை கோயில் தான். இது வந்து 700 to 728 காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கும். இதை கட்டினது யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் தான் கட்டியிருப்பாரு. இவரோட சிறப்பு பேர் ராஜசிம்மன். அந்த காலகட்டத்தில எல்லாம் மோஸ்ட்லி குடைவரை கோயில் தான் மலையை குடைஞ்சு அதைத்தான் குடைவரை கோயில் எல்லாம் கட்டியிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா கற்களை கொண்டு கட்டமைப்பு கோயிலா, அதாவது இப்போ ஸ்டோன்ஸை வச்சு ஒரு பில்டிங்கா கட்டுறது இந்த கோயில் தான் பழமையானது. கட்டமைப்போட தொன்மையான கோயில் எதுனா மகாபலிபுரத்துல இருக்க கடற்கரை கோயில் தான். பிரகதீஸ்வரர் ஆலயம் வந்து 900 பீரியட் 9 to 8 கட்டியிருப்பாங்க ராஜராஜ சோழன் பீரியட்ல. கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியிருப்பாரு. இதுவும் அதுக்கப்புறம் தான் கட்டினது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வந்து இது 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கும். ஆனா இந்த 3 கோயில்களுக்கு முன்னாடி பழமையான கோயில் எதுனா
மகாபலிபுரம் கடற்கரை கோயில் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு மானிய தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1921, 1953, 1961, 1979. தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எப்போ கட்டப்பட்டிருக்குன்னு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1961 தான் தமிழக தொல்லியல் துறை வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இது எதுக்குன்னா பழங்கால சின்னத்தை பாதுகாக்கிறதுக்கு, கல்வெட்டுகளை படியெடுக்க, அகழ்வாராய்ச்சி செய்ய, இதுக்காக தான் தொல்லியல் துறை வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் யாருன்னா ரா நாகசாமி. 1961 தொடங்கப்பட்ட தொல்லியல் துறையோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் ரா நாகசாமி. இந்திய தொல்லியல் துறை எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா, அதாவது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை வந்து 1861 அலெக்சாண்டர் கன்னிகாம்ன்றவர்னால தொடங்கப்பட்டிருக்கும். இந்திய தொல்லியல் துறை வந்து 1961, 100 வருஷம் கழிச்சு 1861 இந்திய தொழில் தொடங்கப்பட்டிருக்கும். 100 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு தொழில் துறை வந்து தொடங்கப்பட்டிருக்கும். சங்க இலக்கியத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அகம் கவிதை என்பது காதல், பாலுறவு, சிற்றின்பம், பின்னணியில் உள்ள உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகளை பற்றியது. புறம் என்பது புறக்கவிதை என்பது போர் மற்றும் பொது வாழ்விற்கு நேரிய சுரண்டல்கள் மற்றும் வீரசெயல்கள் பற்றியது. அதாவது சங்க இலக்கியத்துல அகம் புறம் அப்படின்ற 2 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. அகன்ற செக்ஷன்ல ஒரு மனித அப்ப இருந்த தமிழர்களோட காதல் வாழ்க்கை, அவங்களோட அக உணர்ச்சிகள், இது சம்பந்தப்பட்ட பாடல்கள், தலைவன் தலைவியை பிரிஞ்சு பாடுறது, தலைவன் தலைவியோட காதல்களை பற்றி, அவங்களோட திருமண வாழ்வு பற்றி, இதெல்லாம் பற்றி தான் கவிதைகள். அந்த கவிதைகள்லாம் அகப்பாடல்கள்ல இடம்பெற்றிருக்கும். ஸோ அப்ப இது சரி. புறப்பாடல்கள் என்னென்னா போர், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்களோட போர் முறை, போர் தந்திரங்கள், அவங்களோட போர் நெறிமுறை எப்படி இருந்துச்சு, இதெல்லாமே புறப்பாடல்கள்ல கவிதையா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் 1 and 2 சரி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது 8 தொகை அல்லது 8 தொகுப்புகளில் பகுதியாக இல்லை? சிறுபானாற்று படை, பரிபாடல், கலித்தொகை, நற்றிணை. அதாவது சங்க இலக்கியங்களை 8 தொகை, 10 பாட்டு அப்படின்ற 2 பிரிவா பிரிச்சுப்பாங்க. அதாவது இவற்றை வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல எது 8 தொகை நூல் இல்லைன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, சிறுபானாற்று படை வந்து 8 தொகை நூல் கிடையாது. பரிபாடல், கலித்தொகை, நற்றிணை இதெல்லாமே 8 தொகை நூல். ஆனா சிறுபானாற்று படைன்றது 10 பாட்டுகளில் இடம்பெற்றிருக்க நூல். 8 தொகையில என்னென்ன நூல்கள்லாம் இருக்குன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 18, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த 8 இலக்கியங்களும் 8 தொகையில வரும். 10 பாட்டுல இருக்கிற இலக்கியங்கள்லாம் என்னன்னா திருமுருகாற்றுப்படை, பெருநாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடா. இதெல்லாமே 10 பாட்டு பிரிவுகள்ல வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தொல்காப்பியம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? தொல்காப்பியரால் தமிழ் இலக்கியத்தில் எழுதப்பட்ட ஆரம்ப கால படைப்பு. இது தமிழ் சமூக வாழ்க்கை பற்றி தகவல்களை வழங்கும் கவிதை மரபுகளை விவரிக்கிறது. தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியரால் இயற்றப்பட்டிருக்கும். தமிழ்ல கிடைக்கப்பட்ட மிக பழமையான தொன்மையான தமிழ் இலக்கண படைப்புனா அது தொல்காப்பியம் தான். ஸோ அப்போ ஆன்சர் சரி. கூற்று 1 சரி. இது தமிழக சமூக வாழ்க்கை மற்றும் தகவல்களை வழங்கும் மரபுகளை விவரிக்கிறது. இதுவும் சரிதான். தொல்காப்பியத்தில் மொத்தம் 3 பிரிவு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன, எழுத்து, சொல், பொருள் அப்படின்ற மாதிரி 3 பிரிவு இருக்கும். அதாவது திருக்குறள் எப்படி அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்ற மாதிரி 3 பிரிவு இருக்கும். அதே மாதிரி தொல்காப்பியம் வந்து 3 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த எழுத்துன்ற பிரிவுல தமிழ் எழுத்துக்களோட ஒலி, எழுத்துக்களோட பிறப்பு, புணர்ச்சி விதிகள் இதெல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கும். சொல்லுல பெயர்ச்சொல், வினைச்சொல், அப்புறம் சொற்களோட அமைப்பு, அதோட பயன்பாடு எப்படி இருக்குன்றதெல்லாம் விளக்கப்பட்டிருக்கும். பொருள்ல வந்து முதல் 2 மட்டும் இலக்கண குறிப்புகளா இருக்கும். இந்த 3வது இருக்கிற அந்த பொருள்ன்ற பிரிவுல அப்போ இருந்த வாழ்வியல் முறை, தமிழர்களோட வாழ்வியல் முறை எப்படி இருந்துச்சு, அவங்களோட அறம், புறம்,
அதெல்லாம் ரெண்டும் எப்படி இருந்துச்சு, அது ரிலேட்டடான கவிதைகள், அப்புறம் அணி இலக்கணம், இது போன்ற அப்புறம் கவிதை, இதெல்லாமே இந்த பொருள்ன்ற பிரிவுகள் அடங்கியிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் எது ஆரம்பகால தமிழ் சமூகத்தை பற்றி ஆய்வுக்கு ஆதாரமாக உள்ளது? தமிழ் இலக்கியம், கல்வெட்டு, வெளிநாட்டு இலக்கியம், மூன்றுல எது ஆரம்பகால தமிழ் சமூகத்தை பற்றி ஆய்வுக்கு ஆதாரமாக, எவிடன்ஸா எது இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தமிழ் இலக்கியம் சரிதான். ஏன்னா பண்டைய சங்ககால தமிழ் இலக்கியங்கள்னால 8 தொகை, 10 பாட்டு, தொல்காப்பியம், இதெல்லாம் தமிழர்களோட வாழ்முறை எப்படி இருந்துச்சு, அவங்களோட போர்த்தந்திரம், புறம், அகவாழ்வு, புறவாழ்வு எப்படி இருந்துச்சு, அப்புறம் அவங்களோட கலாச்சாரம் எப்படி, இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்ற எல்லாமே இந்த மூணு தமிழ் இலக்கியங்களும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். இதை தமிழ் சமூகத்தை பற்ற ஆய்வுக்கு ஆதாரமா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கல்வெட்டு, இதுவும் சரிதான். கல்வெட்டுகள் மிகப்பெரிய ஆதாரமா இருந்திருக்கு தமிழரோட வரலாற்று அறிகிறதுக்கு. அசோகர் கல்வெட்டுல சேரர்களை பற்றி குறிப்பு இருக்கும், மூவேந்தர்களை பற்றி குறிப்பு இருக்கும். மாங்குளம் கல்வெட்டுல பாண்டியர்களோட ஆட்சி முறை பற்றிய குறிப்புகள் இருக்கும். அப்புறம் புகழூர் கல்வெட்டுல சேரர்களோட சிறப்புகள் பற்றின குறிப்புகள் இருக்கும். அப்புறம் நடுகற்கள் போன்ற இந்த மாதிரி கிடைக்கிற சிற்பங்கள், இதுல இருந்தும் தமிழர்களோட சமூகம் எப்படி சிறந்து விளங்குச்சுன்றத நம்ம இதுல இந்த எவிடன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வெளிநாட்டு இலக்கியம் எதுனா எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ், அது அப்புறம் தாலமியோட புவியியல், அப்புறம் பிலினியோட இயற்கை வரலாறு, மெகஸ்தனிஸோட இண்டிகா, இது போன்ற வெளிநாட்டு அறிஞர்களோட குறிப்புகள்ல இருந்தும் அப்போ இருந்த தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சு, அப்ப இருந்த வணிக முறைகள் எப்படி இருந்துச்சு, அப்ப இருந்த தமிழ் மன்னர்களோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சுன்ற குறிப்புகள் எல்லாம் இந்த வெளிநாட்டு இலக்கியத்தையும் நம்மளுக்கு எவிடன்ஸா இருக்கு. அப்புறம் இது மூணுமே ஆரம்ப கால தமிழ் சமூகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆய்வுக்கும் சரி இது மிகப்பெரிய எவிடன்ஸா இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவற்றுள் எது 10 பாட்டின் பகுதி இல்லை? பெரும்பாலானொற்றுப்படை, முல்லை பாட்டு, ஐங்குறுநூறு, மதுரை காஞ்சி. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 8 தொகை 10 பாட்டு என்னன்றத இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்லயே நான் விளக்கியிருப்பேன். ஸோ 10 பாட்டின் பகுதியா அல்லது எதுனா ஆப்ஷன் சி ஐங்குறுநூறு. இது 8 தொகை நூல், 10 பாட்டு நூல் கிடையாது. மற்ற 3 10 பாட்டு நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்கம் என்ற சொல் பாண்டிய மன்னர்களின் அரசர்கள் கீழ் செலுத்தோங்கிய கவிஞர்களின் சங்கத்தை குறிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி மதுரை. மதுரை பாண்டிய மன்னர்களோட ஆட்சி காலத்துல தமிழ் நூல்களை இயக்கிறதுக்கும் தமிழர் செலுத்து வழங்குவதற்காகவும் ஒரு சங்கத்தை அமைச்சாங்க. அதுல 3வது தமிழ்ச்சங்கம் மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வகையில் சரியானவற்றை பொறுத்துக. இந்திய புதையல் சட்டம் 1826, தொல்பொருள் மற்றும் கலை பொக்கிஷங்கள் சட்டம் 1972, பண்டைய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் 92. அதாவது சட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அது இயற்ற வருஷம் கொடுத்துருக்காங்க. இதுல எது சரியா பொருந்தி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்திய புதையல் சட்டம் 1826 சரி. இந்திய பொருட்கள் மற்றும் கலை பொக்கிஷங்கள் சட்டம் 1972 இதுவும் சரிதான். பண்டைய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் 1994. இது தவறு. 1904 தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். 94 கிடையாது, 1904. ஸோ ஆப்ஷன் 3 மட்டும் தவறு, 1 and 2 சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பின்வருவற்றுள் தமிழ் இலக்கியத்தின் இரட்டையர்கள். ராமாயண மகாபாரதம், குண்டலகேசி வளையாபதி, சிவசிந்தாமணி சிலப்பதிகாரம், மணிமேகலை. தமிழ் இலக்கியத்தின் இரட்டையர்கள் அழைக்கப்படுவதுன்னா ஆப்ஷன் சி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான். சிலப்பதிகாரத்தை ஏற்றியது இளங்கோவடிகள், மணிமேகலை ஏற்றது சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகி கதையை பற்றியும் பாண்டிய மன்னர்களோட தவறான இதனால கோவலன் இறந்திருப்பாரு.
அதுக்காக கண்ணகி வந்து கோபமுற்று மதுரையே எரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சிலப்பதிகாரத்துல வர கேரக்டர்ஸோட கண்டினியூஷன் தான் மணிமேகலை. கோவலனோட இரண்டாம் மனைவியான மாதவியோட பொண்ணு தான் மணிமேகலை. மணிமேகலை வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்றது மணிமேகலை. இது வந்து ஐம்பெருங்காப்பியம், தமிழோட ஐம்பெருங்காப்பியத்துல முக்கியமான 2 காப்பியங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். A comparative grammar of Dravidian or South Indian family of languages புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யுவான் சாங், தாமஸ் ரோ, ராபர்ட் கால்டுவெல், ஜான் மில்டன் ஹால். ஆன்சர் வந்துங்கன்னா ஆப்ஷன் சி, ராபர்ட் கால்டுவெல். அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், அதாவது சவுத் இந்தியன் லாங்குவேஜோட கிராமர் அப்படின்ற மாதிரி ராபர்ட் கால்டுவெல்ன்றவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அதாவது தென்னிந்திய மொழிகள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செஞ்சு இந்த மொழிகள் எதுவுமே சமஸ்கிருதத்துல இருந்து வழிவந்த மொழி கிடையாது, இவற்றுக்குன்னு தனி இலக்கியம் எல்லாமே இருக்கு. ஸோ இது சமஸ்கிருதத்தை வந்த மொழி கிடையாது, இவை வந்து தனியா உருவான மொழி. தென்னிந்திய மொழிகள், அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இவையெல்லாம் ஒரு தனி மொழி குடும்பம், ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வந்தது கிடையாதுன்ட்டு தனியா ரிசர்ச் பண்ணி ஒரு புக் எழுதியிருப்பாரு ராபர்ட் கால்டுவெல். இவரை வந்து எப்ப எழுதியிருப்பாருன்னா 1856. இதனால இவரை வந்து திராவிட மொழிகளின் தந்தைன்ற மாதிரி கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிராமணர் அல்லாத சாதி இந்துக்களின் அரசியல் நலன்களை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக டாஸில் தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. 1904, 1916, 1921, 1925. தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு எப்போது அமைக்கப்பட்டிருக்காங்க? ஆப்ஷன் பி 1916. 1916 சென்னையில இருக்கிற விக்டோரியா மண்டபத்துல தியாகராய செட்டி அவர்கள், அப்புறம் சி நடேசனார், அப்புறம் டி.எம். நாயர், இவங்க 3 பேர் தலைமையில விக்டோரியா மண்டபத்துல தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பை அமைச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னா அரசியல்லும் சரி, அரசு பணிகள்லையும் சரி, பிராமணர்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அதுல பிராமணர் அல்லாத இந்துக்கள், சாதி இந்துக்களோட பிரதிநிதித்துவம் இல்லை. ஸோ அதனால அவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பெற்று தரதுக்காக இந்த தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பை 1916 தொடங்கியிருப்பாங்க. இந்த கூட்டமைப்போட மேனிஃபெஸ்டோ வந்து ஜஸ்டிஸ்ன்ற பேர்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 1947 எந்த மாநாட்டில் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என்ற சமூக அமைப்பாக மாற்றினார் பெரியார்? மெட்ராஸ், சேலம், தஞ்சாவூர், மதுரை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சேலம். 1944 சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் தான் நீதி கட்சியை வந்து திராவிடர் கழகம் என்ற சமூக அமைப்பா மாத்திருப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் நீதி கட்சின்றது ஒரு அரசியல்ல பங்கேற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியா தான் இருந்துச்சு. 1925 தந்தை பெரியார் தொடங்கினப்போ. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அரசியல் அமைப்பா இருக்க வேணாம், இது வந்து ஒரு மக்களுக்கு ஜாதி ஒழிப்பு, சமூக சீர்திருத்தத்தை வலியுறுத்துற ஒரு சமூக இயக்கமா இருக்கணும், அரசியல் கட்சியா இல்லாம சமூக இயக்கமா இருக்கணும்ன்றதுக்காக அண்ணா அவர்கள் வந்து இந்த சேலம் மாநாட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு. அதை வந்து ஐயா பெரியார் அவர்கள் வந்து வழிமொழிஞ்சிருப்பாங்க. ஸோ அதன்படி நீதி கட்சின்றது திராவிடர் கழகம் என்ற சமூக அமைப்பா மாற்றப்பட்டிருக்கும். இது ஆகஸ்ட் 27, 1944 நடைபெற்ற சேலம் மாநாட்டில் இந்த தீர்மானம் நிறைவேற்று. 1949 டிஎம்கே ஆரம்பிச்சாங்க. இந்த திராவிடர் கழகத்திலிருந்து அறிஞர் அண்ணா பிரிஞ்சு வந்து, ஏன்னா சமூக அமைப்பா தான் இருக்கு, பெரியார் வந்து இந்த இயக்கத்தை சமூக அமைப்பா தான் கொண்டு வந்திருப்பாரு. அண்ணா அவர்களுக்கு சமூக அமைப்பா இருந்தா நம்ம கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியாது, அது இன்னும் பிராக்டிக்கலா வேணும், செயல்படுற அமைப்பா வேணும், அதுக்காக அரசியல் கட்சியா மறுபடியும் மாறணும் அப்படின்ற மாதிரி அண்ணா வலியுறுத்தியிருப்பாரு. பெரியார் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இல்ல சமூக அமைப்பாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால அறிஞர் அண்ணா வந்து பிரிஞ்சு வந்து 1947 டிஎம்கே என்ற அரசியல் கட்சி தொடங்கியிருப்பாரு.
ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.